வணக்கம் மக்களே, இது ஒரு முழு பவர் பிஐ சீரிஸ். பவர் பிஐ பற்றி முட்டையிலிருந்து PL3 என்ற டேட்டா அனலிஸ்ட் சர்டிஃபிகேட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற சீரியஸுங்க. நான் ஒவ்வொரு எபிசோடாக ரெக்கார்ட் பண்ண அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் அப்படியே பின்தொடர்ந்தே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீரியஸ் நான் ஓவராலாக ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படி சொல்லி தருவோம் அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்லி தரலான்னு இந்தமாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அதை கமெண்ட்டில் சொல்லு. சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரோக்குள்ளே போய்டும். பவர் பிஐனா என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு டூலா இல்லை இது ஒரு கோடிங் லாங்குவேஜா, அப்படி இப்படின்ற நிறைய கேள்வி ஒரு ஃப்ரெஷர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சிம்பிள் டெமோலேருந்து எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பைக் சர்வீஸ் சென்டரில் இருக்கு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட நிறையா பைக் டெய்லி சர்வீஸ்க்கு வரும். அதுமாதிரி நிறையா பைக் உங்ககிட்ட சர்வீஸ் முடிஞ்சால் வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் தனித்தனியாக ஒரு சர்வீஸ் என்ட்ரி நோட்டில் போட்டு எழுதி வைப்பீங்க. ஸோ இந்த பைக் இந்த பைக் இன்னைக்கு டெலிவரி அப்படின்னு. பட் ஆனால் ஒரு மேனேஜர் எடுத்துக்கோங்க, அவருக்கு என்ன வேணும், இந்த நாளில் எத்தனை பைக் வெளியே போகும், இன்னைக்கு எத்தனை பைக் உள்ளே வந்துருக்கு, ஸோ எந்த பைக் யார் வேலை பார்க்குறா, இந்த டீட்டெயில்ஸ் தான் அவருக்கு வேணும். இதுக்கு அவர் மொத்தமாக அந்த சர்வீஸ் ஜாப் கார்டு எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்து இத்தனை 10 இருக்குது, 10 இன்னைக்கு வெளியே போகுது, 11 11 உள்ளே வருது அப்படின்னு மேனுவலாக பண்ணாமல், இதுக்கு நீங்கள் ஒரு நோட்டீஸ் போட்டு இன்னைக்கு டெலிவரியான பைக்கு, இன்னைக்கு உள்ளே எடுத்த பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை கிரியேட் பண்ணுறீங்களா, அந்த போர்டு தாங்க பவர். ஸோ பவர் பிஐனா என்ன கிளியராக புரிஞ்சு இந்த விஷுவலைசேஷனுக்கு கிரியேட் பண்ணு. இதுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல் கான்செப்ட் என்னன்னு, ஸோ அந்த ஒவ்வொரு ஜாப் கார்டை எடுத்து நீங்கள் அதில் இருக்க டேட்டா எடுத்துட்டீங்களா, ஸோ அந்த ஜாப் கார்டு தான் நம்மளோட டேட்டா சோர்ஸ். டெக்னிக்கலாக சொல்லணும்னா நம்மளோட டேட்டா சோர்ஸ். ஸோ டேட்டா சோர்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கான டேட்டா கிடைக்கும். மற்றபடி பவர் பிஐயில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு டேட்டாவுமே புதுசாக நீங்கள் என்ட்ரி பண்ண முடியாது. மேபி கொஞ்சம் இந்த டேட்டாவை டிங்கரிங் பார்க்குறதோ, இல்லை வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுறதோ, சப்ராக்ட் பண்ணுறதோ, ஒரு புது காலம் அந்த இருக்கிற டேட்டா வச்சு கிரியேட் பண்ண வேணால் ட்ரை பண்ணலாமே தவிர, அந்த ஒரிஜினல் ஜாப் கார்டில் போயிட்டு உங்களால் என்ட்ரி. ஸோ இதுதான் ஒரு பேசிக் யூஸ் இருக்க காமன் கன்ஃபியூஷன். ஸோ பவர் பிஐயில் போயிட்டு டேட்டா என்ட்ரி இல்லை வேறு மாதிரி சொல்லணும்னா எக்ஸல் ஒரு டேட்டா என்ட்ரி. பட் பவர் பிஐ ஒரு விஷுவலைசேஷன். அதே மாதிரி விஷுவலைசேஷன் வரும்போது உங்களுக்கு எப்படி ஒரு மேனேஜருக்கு நீங்கள் ஒரு நோட்டீஸ் போர்டு கிரியேட் பண்ணீங்களோ, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் யூசருக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் நோட்டீஸ் போர்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மேபி அந்த டேட்டா சோர்ஸ் சேமாக கூட இருக்குங்களா அதே சர்வீஸ் சென்டர்லேயே. பட் ஒரு ஓனருக்கு என்ன டேட்டா தேவைப்படும், மொத்தமாக இந்த மாதம் எத்தனை வண்டி சர்வீஸ் பண்ணீங்க, அதில் எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினீங்க, ஸோ எவ்வளோ பில்லிங் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு லாபத்தை நோக்கின ஒரு டேட்டா தேவை. ஸோ அப்படி ஓனருக்கு தேவைப்படும் போது அவருக்கு நீங்கள் மேனேஜருக்கு கிரியேட் பண்ண நோட்டீஸ் போய்ட்டு காமிக்க கண்டிப்பாக முடியாது. ஸோ ஓனருக்குன்னும் போது ஓவரால் டேட்டா ஒரு சம்மரி ஷீட் மாதிரி போட்டு இந்த மந்த்து இவ்வளோ வண்டி வெளியே போகுது, இவ்வளோ ரெடி பண்ண முடிஞ்சுது, இவ்வளோ ரெடி பண்ண முடியல, அதில் இவ்வளோ வாரண்டி கவர் ஆச்சு, இல்லை வாரண்டி அப்படின்ற மாதிரி ஒரு சம்மரைஸ்டு டேஷ்போர்ட் கிரியேட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டா வச்சு அந்தந்த யூசருக்கு தகுந்த மாதிரி தனித்தனி டேஷ்போர்டை கிரியேட் பண்ணுறதுல தாங்க. அதுக்காக டிசைன் நல்லா பண்ணணுன்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாவோ, நிறைய பொம்மையோ, இல்லை கலர் கம்மியாவோ, இவங்களுக்கு அப்படி ஒவ்வொரு டிசைனுக்கு பின்னாடியும் அதுதான் என் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற டிசைனுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி என்ன நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ஸ்கில்ஸ் ஆடியன்ஸுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான ஸ்கில்லாக நீங்கள் வளர்த்துக்கணும் ஆஸ் எ பவர் பிஐ டெவலப். ஸோ அவ்வளோதாங்க. ஆக மொத்தம் எந்த கம்பெனியாக இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலுமே, இல்லை சின்ன கம்பெனி டீ கடை வச்சுருந்தாலுமே, எப்படி ஒரு சிகரெட் பாக்ஸை கிழிச்சு அவங்க அன்றைக்கான கணக்கு எழுதுறாங்க, ஸோ அந்தமாதிரி எல்லாருமே அந்த கணக்கை எழுதி வச்சு. ஸோ அதுதான் நம்மளோட டேட்டா சோர்ஸ். ஆஸ் எ பவர் பிஐ டெவலப்பராக உங்ககிட்ட அந்த டேட்டா சோர்ஸ் தான் உங்ககிட்ட வரும். அதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி நோட்டீஸ் போர்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தாங்க உங்களோட பவர் பிஐ டெவலப்பரோட வேலை. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஸ்டாலேஷன்ஸ் அந்த மாதிரி பேசிக் செட்டப் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்ப்போம். மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் யார் தேவைப்படுதோ அந்த எபிசோடை நீங்கள் கண்டினியூ. அதுக்கப்புறம் டிசைன் கான்செப்ட்னா என்ன, டிசைன் இஸ் எ டெசிஷன் அப்படின்றத பற்றி நம்ம பேசிக்காகவும் பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.